जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். பொன்மழை பொழிவித்தது லௌகிகத்திலேயே ஆத்மீகமும். அந்த மாதிரி ஒரு நாள் காலம்பர, அன்றைக்கு துவாதசி என்று சொல்வார்கள், ஒரு வீட்டுக்கு போய் முறைப்படி பவதி பிக்ஷாம் தேஹி என்று கேட்டார். அது பரம தாரித்ரிய தசையிலிருந்த ஒரு பிராமணனின் வீடு. அவனுக்கு அனுகிரகம் பண்ணவே பால பிரம்மச்சாரி அங்கே போனார் போலிருக்கிறது. பிக்ஷை என்று சாக்காக போய் பெரிய அனுகிரக பிக்ஷை போடுவதற்காக. மலையாளத்தில் எல்லாரும் சுபிக்ஷமாய் இருந்தார்கள். அத்ருதிக்குள்ளேயே குடித்தனத்துக்கு வேண்டிய ஆகார சாமான்கள் கிடைத்துவிடும் என்றெல்லாம் சொன்னால் கூட கர்மா என்று ஒன்று இருக்கோல்லையோ? அப்படி இருந்தால் கல்பக விருட்சத்திற்கு கீழேயே இருந்தால் கூட தரித்திரம்தான் பிடுங்கி தின்னும். ஜன்மாந்திர கர்மாவினால் இந்த பிராமணன் ரொம்பவும் ஏழ்மை நிலையில் இருந்தான். வீட்டுக்கு அத்ருதி இருந்ததே ஒழிய அதற்குள் மரமா செடியா எதுவும் பயிராகாமல் பொட்டலாய் இருந்தது. உஞ்சவிருத்திக்கு, அதாவது வீடு வீடாக அரிசி தானத்துக்கு அந்த பிராமணன் போவான். சாதாரணமாக உஞ்சவிருத்தி பிராமணன் வந்தால் போடாமல் இருக்க மாட்டார்கள். ஆனாலும் கர்மா பிரதிகூலமாக இருந்தால் எங்கேயும் பழிவாங்காமல் விடாது. இவன் போகிற வேளை அசந்தர்ப்பமாய் இருந்து காலி பாத்திரமாகவே திரும்ப வேண்டி வரும். எப்படியோ அந்த தம்பதி உயிரை கையில் பிடித்து இருந்து கொண்டு வந்தவர்கள். ஆச்சாரியால் பிக்ஷைக்கு போயிருந்த அன்றைக்கு வீட்டுக்கார பிராமணன் வீட்டில் இல்லை. அவனுடைய சம்சாரம் மட்டுமே இருந்தாள். பிக்ஷை போடுவதற்கு அந்த வீட்டில் எதுவும் இல்லை. ஆச்சாரியாளை பார்த்த மாத்திரத்தில், அடடா, எப்படிப்பட்ட தேஜஸ்வியான பிரம்மச்சாரி, இவருக்கு பிக்ஷை போட்டால் சகல புண்ணியமும் உண்டாகும் என்று நினைத்தாள். ஆனால் போடத்தான் மணி அரிசி இல்லை. அவள் நல்ல உள்ளம் படைத்தவள். இருக்கிறவர்களை விட இல்லாதவர்களுக்கே கொடுக்கிற எண்ணம் இருப்பதுண்டு. இவளுக்கு அப்படி இருந்தது. அபர சூரியனாக நிற்கிற குழந்தைக்கு கொடுக்கிறதற்கு இல்லையே, இப்படியொரு தெய்வ குழந்தை நம் ஆத்துவாசலில் வந்து நிற்கிற போது இல்லை போன்னு சொல்லுவாளா என்று மிகவும் வேதனைப்பட்டாள். என்னவாவது கிடைக்குமா என்று தேடி தேடி பார்த்தாள். ஒரு புறையில் அழுகிப்போன நெல்லிக்காய் ஒன்று அகப்பட்டது. அந்த பிராமணன் பரமசாது. தோப்பில் கீப்பில் உதிர்ந்து கிடைக்கிறதுகள் கூட நல்லதாக உள்ளதை எடுத்தால் ஏண்டா எடுத்தே என்று யார் சண்டைக்கு வருவார்களோ என்று இந்த அழுகலை பொறுக்கி கொண்டு வந்து வைத்திருந்தான். அதுவும் அவளுக்கு தெரியாது. இப்போது தேடியதில் அகப்பட்டது. துவாதசி அன்று போஜனத்தில் நெல்லி அவசியம் சேர்க்கணும். அதற்காக அவன் சேமித்து வைத்திருந்த நெல்லி. போயும் போயும் இதையா தெய்வ குழந்தைக்கு போடுவது என்று மனசு குமுறி வேதனைப்பட்டாள். ஆனாலும் பவதி பிக்ஷாம் தேஹி கேட்டுவிட்ட பிரம்மச்சாரியை வெறுமே அனுப்பப்படாதே என்பதால் வாசலுக்கு போனாள். அங்கே மகா தேஜஸ்வியாக நிற்கிற பாலசங்கரரை பார்த்து சொல்லி முடியாத வெட்கத்தோடும் அழுகையோடும் திரும்ப உள்ளே வந்தாள். வந்த பிறகு, ஐயோ, தெய்வ குழந்தைக்கு ஒன்றும் போடாமல் இருப்பதா என்று நினைத்து வாசலுக்கு போனாள். இப்படி வாசலுக்கும் உள்ளுக்குமாக தவித்து தடமாடிவிட்டு கடைசியில் அழுகலோ மட்டமோ நம்மிடம் இருப்பதைத்தானே நாம் கொடுக்க முடியும் என்று ஒரு மாதிரி மனசை தேற்றிக்கொண்டு அழுகல் நெல்லிக்கனியை ஆச்சாரியாளுக்கு போட்டாள். தாரை தாரையாக கண்ணால் ஜலத்தை கொட்டி கொண்டு போட்டாள். பொருளில் தரித்திரமாயிருந்தாலும் அவளுடைய மனசு எத்தனை பெரியது! அது ஆகாசம் மாதிரி விரித்து அதிலிருந்து தன்னிடம் எத்தனை அன்பு பொங்குகிறது என்பதை ஆச்சாரியால் கண்டு கொண்டார். அவர் மனசு அவளுக்காக உருகிற்று. உடனே அவளுக்காக மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்தோத்திரம் பாடினார். அதுதான் கனகதாரா ஸ்தவம் என்பது. அந்த பேர் ஏற்பட்டதற்கு காரணம் பின்னால் தெரியும். ஆச்சாரியாளின் வாக்கிலிருந்து வந்த முதல் ஸ்துதி இதுதான். அந்த பிராமண குடும்பத்தின் தாரித்யத்தை போக்கி சம்பத்தை அனுகிரகிப்பதற்காக லக்ஷ்மியை ஸ்துதித்தார். ஆகாசத்திலிருந்து அசரீரி வாக்கு கேட்டது. இந்த தம்பதி பூர்வ ஜன்மத்தில் பாவம் செய்தவர்கள். அதற்கு தண்டனைதான் தாரித்ரியம்.
பாவம் தொலைகிற காலம் வருகிற வரையில் இவர்களுக்கு சம்பத்தை தருவதற்கில்லை என்று லக்ஷ்மி அசரீரியாகச் சொன்னாள். உடனே ஆச்சாரியாள், இவர்கள் இப்போதிருப்பதை விட ஜாஸ்தியாக வேண்டுமானாலும் ஜன்ம ஜன்மாந்தரங்களாக பாவம் பண்ணி இருக்கட்டும். அப்படி இருந்தால் கூட இத்தனை அன்போடு அகத்திலிருந்த ஒரே பட்சியமான நெல்லிக்கனியை இவள் எனக்கு போட்டிருக்காளே, இந்த அன்பும் தியாகமும் எத்தனை புண்ணியமானவை! சாப்பாட்டுக்கே இல்லாதவள் எனக்கு பிக்ஷை போட்ட பலன் எத்தனை பாபத்தையும் சாப்பிட்டு விடுமே. அதோடு எத்தனை கர்மாவானாலும் நான் பிரார்த்தித்ததால் போய்விடாதா என்று கேட்டார். அம்மா மகாலட்சுமி, இவளுக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் அன்பு நிறைய உண்டாச்சே, அதனால் ரொம்ப கண்டிப்போடு நியாயம் மட்டும் வழங்காமல் அன்பை காட்டி அனுகிரகம் பண்ணு என்று பிரார்த்தித்தார். இவர்களுடைய துஷ்கர்மம் கடும் கோடைக்கால வெயிலாக சம்பத்து பிராப்தியை வற்றடிப்பதாகவே இருக்கட்டும். ஆனால் எந்த கோடையையும் தணிவிக்கக்கூடியதாக ஒரு பெரிய காற்று மழை மேகத்தை கொண்டு வந்து விடலாமோ இல்லையோ? மலையாளத்தில் எடவப்பாதி என்பதாக வைகாசி மாச மத்தியில் நல்ல வெயில் நாளிலேயே தென்மேற்கிலிருந்து காற்றடித்து நல்ல மேகங்களை கொண்டு வந்து மான்சூன் கொட்ட ஆரம்பித்து விடும். இவர்களுடைய துஷ்கர்ம வெயிலை போக்க உன்னிடம் உள்ள தயை என்ற காற்றினால் சம்பத்து மேகத்தை அடித்து கொண்டு வந்து கொட்டிவிடேன். உன்னுடைய கடாட்சமாகிய கார்மேகத்தை தயை என்ற காற்றினால் இவர்கள் பக்கம் திருப்பிவிட்டு பொருள் என்ற மழையை பொழியேன் என்று சொன்னார். ஏழை பிராமண ஸ்திரீக்காக அவர் லக்ஷ்மியிடம் முறையிட்டதற்கு கனகதாரா ஸ்தவத்திலேயே இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கிறது. தத்யாத் தயானுபவனோ திரவிணாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசௌ விஷன்னே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாக. குறிப்பு: 8வது ஸ்லோகம், சில பதிப்புகளின்படி 9வது ஸ்லோகம். பெருமாளிடம் நிறைந்த பிரேமையை வைத்திருக்கும் தாயாரானதால் நாராயண பிரணயினி என்று கூப்பிட்டு சொல்கிறார். கூப்பிடுவது 4ஆம் வரியில். எடுத்தவுடன் தத்யாத் கொடுத்து விடட்டும் என்று அவளுடைய அருட்காற்று அடித்து மழையாக சம்பத்து தரவேண்டியதை பளிச்சென்று தெரிவித்து விடுகிறார். தயானுபவனோ தயையாகிய காற்றோடு கூடிய நயனாம்புவாக நேத்திரமாகிய மேகம், அதாவது கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டுவிட்டால் அமோகமாக சம்பத்து பொழிந்துவிடும். கர்மா பாதகமாயிருக்கும்போது அந்த கடாட்சம் எந்த பக்கமோ பார்த்து கொண்டிருக்கும். கருவிழி மையிட்டு கொண்டிருப்பது இரண்டும் சேர்ந்து கருப்பிலேயே பளபளவென்று ஜுவலிப்பது அந்த கடாட்சம். அதனால் கார்மேகமாகச் சொல்வது வழக்கம். அந்த மேகம் எந்த பக்கமோ இருக்கிறது, ரொம்ப தூரத்தில். அதனால் என்ன, எங்கேயோ அந்தமான் தாண்டி இருக்கிற மழை மேகத்தை மான்சூன் காற்று நம் ஊருக்கு அடித்து கொண்டு வருகிறதா இல்லையா? அப்படி ஒரு பெரிய காற்றாக தாயாருடைய தயை இருக்கிறதே. தயை காற்று கடாட்ச மேகத்தை அடித்து கொண்டு வந்து இந்த துஷ்கர்மக்காரர்களிடமும் தான் கொட்டட்டுமே. இம்மாதிரி தகுதி இல்லாதவர்களுக்கும் நல்லது செய்யத்தானே தயை தயை என்று ஒன்று அவளிடம் இருக்கிறது. தகுதியுள்ளவர்களுக்கு தகுதிக்காகவே செய்துவிட வேண்டியதுதான், தயை காட்ட வேண்டியதில்லை. லௌகீகத்திலும் கூட தகுதிப்படி நமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும்போது தயவு காட்டுங்கள் என்று சொல்வதிலேயே அவன் தயவு இவனுக்கு வேண்டியிருக்கிறது என்றால் இவனுடைய தகுதியை பார்க்காமலே அவன் உபகாரம் பண்ணுவான் என்று அர்த்தம். வெயிலில் வறண்டு போன பூமிக்கு தகுதி என்ன இருக்கிறதென்று பார்த்தா மான்சூன் காற்று அங்கே மேகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. தயை காற்றோடு கூடி உன் கடாட்ச மேகமானது திரவிணாம்புதாராம் தத்யாத். திரவிணம் என்றால் செல்வம். அம்புதாரா, அம்பு அப்பு இரண்டும் ஒன்றுதான். ஜலம் என்று அர்த்தம். அம்புதாரா ஜலம் தாரையாக வர்ஷிப்பது, அதாவது மழை. உன் கடாட்ச மேகம் கருணை காற்றினால் கொண்டு வரப்பட்டு பொருள் தாரையை வர்ஷிக்கட்டும். பொன்மழை பொழிவித்தது லௌகீகத்திலேயே ஆத்மீகமும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரிவா. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர,
हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर